ஐபிஎல் 2024 நேற்று தொடங்கிடுச்சு. நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 2 பேர்த்துக்கும் தான் மேட்ச் நடந்துச்சு. சென்னை சேப்பாக்கத்தில் ஐபிஎல்லோட ஓப்பனிங் செரமனி நடந்துச்சு. ஸோ அதில் எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ருத்துராஜ் கைக்வாட் ஃபஸ்ட் டைமாக கேப்டன் பண்ணுறாரு. அதனால் லாஸ்ட் டைம் நம்ம தான் சாம்பியன்ஸுங்கிறதுனால கப்பை எடுத்துகிட்டு வந்து அவர் தான் வச்சார். ஸோ அதுக்கப்புறம் டாஸ் வின் பண்ண ஃபாஃப் டு பிளஸிஸ் பேட்டிங் எடுத்துட்டாரு. ஸோ ஃபாஃப் பேட்டிங் எடுத்து அதிரடியாக ஆரம்பிச்சிட்டாரு. 3 ஓவர்லலாம் 35 ரன் அடிச்சிட்டாரு. ஸோ ஆரம்பத்துலேயே அதிரடியாக ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் சிஎஸ்கே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டாங்க. பட் ருத்ராஜ் கைக்வாட் ஃபஸ்ட்டு மேட்சாக இருந்தால் கூட தோனியோட ஹெல்ப்பை அந்த நேரத்தில் தேடாமல் அவரே கேப்டன்சி பண்ணார். ஸோ தோனி வாட்ச் பண்ணிட்டே இருந்தார். ஸோ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பவுலிங் சேஞ்சஸ் பண்ணார். ஒரு நல்ல பவுலிங் சேஞ்சஸாக முஸ்டபிசூரை கொண்டு வந்தார். பவர் பிளேலேயே முஸ்டபிசூர் வந்த ஓவர்லேயே 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறமா இன்னொரு ஓவர் போட்டார், அதுலேயும் 2 விக்கெட் எடுத்தார். ஸோ ஒரு நல்ல கேப்டன்சி பண்ணார் ருத்ராஜ் கைக்வாட். ஃப்யூச்சரில் சிஎஸ்கே ஓரளவுக்கு சேஃபாக இருக்காங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ இருந்தாலும் இது ஃபஸ்ட் மேட்ச் தான், போக போக பார்ப்போம். பட் இருந்தாலும் நேற்று நல்லாவே பண்ணாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் எப்பவும் போல் சிஎஸ்கே பவுலர்ஸ் ரன்ஸை வாரி வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் 72க்கு 5 அப்படின்னு இருந்து கடைசியில் 170 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்கோரு. இருந்தாலும் சிஎஸ்கே பேட்டர்ஸ் வந்தாங்க, வழக்கம் போல் விளாண்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட் நல்லா ஸ்டார்ட் பண்ணார், பட் அவுட் ஆகிட்டார். ரச்சின் ரவீந்திரா செமையாக விளாண்டார். 5 பாலில் 37 ரன் அடித்தார். ஸோ அவருக்கு அப்புறம் வந்த எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ரஹானே குயிக் ஃபயராக ஒரு 27 ரன் அடித்தார். பட் அதுக்கப்புறம் சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா மேட்சை சூப்பராக முடிச்சாங்க. அவர் ஸ்டைலில் ஒரு நோட் பண்ணார். இதான் நீங்கள் மேட்ச் சூப்பராக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.